வெயில் காலம் வந்துச்சு. டெய்லி இந்த குழம்புன்ற பேரை கேட்டாலே அவ்வளோ ஆத்திரமா வருது. 3 வேளையும் பழைய சோறு கொடுத்தா கூட ஈஸியா சாப்பிடலாம் போல. இன்னைக்கு ஒரே காய வச்சு குழம்பு பொரியல் ரெண்டுமே முடிச்சாச்சு. கடாயில கொஞ்சமா கடுகு உளுத்தம் பருப்பு தாளிச்சு விட்டுட்டு வெங்காயம் நிறைய போட்டு நல்லா செவக்க வதங்கட்டும். சைட் பை சைடு வந்து நம்ம குழம்புமே ப்ரிப்பேர் பண்ணிடலாம். வெங்காயம் ஊற்றி காஞ்ச மிளகா, சின்ன வெங்காயம், கடுகு, உளுத்தம் பருப்பு, அதுக்கப்புறம் கொஞ்சமா வெந்தயம், தட்டின பூண்டு, இஞ்சி, கொஞ்சமா வந்து வெண்டைக்காய் எல்லாத்தையும் போட்டு நல்லா வந்து வதக்கி விட்டுக்கலாம். அப்படியே ஒரு பக்கம் வெண்டைக்காயை வந்து பொடியாக கட் பண்ணி பொரியலில் வந்து சேர்த்தாச்சு. அடுப்பை சிம்மில் போட்டோம்னா அது ஒரு பக்கமாக ஆகிட்டு இருக்கும். இப்போ தயிரில் 1 ஸ்பூன் கடலை மாவு, 1 ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்து நல்லா வந்து பீட் பண்ணி எடுத்துக்கலாம். இதில் தேவையான அளவு தண்ணி நிறைய ஊற்றிக்கலாம். ஒரு பிஞ்ச் மஞ்சத்தூளுமே வந்து சேர்த்துக்கலாம். அப்போ தான் மோர் குழம்பு பார்க்குறதுக்கு நல்லா எல்லோயிஷாக சூப்பராக இருக்கும். இப்போ கொஞ்சமாக வதங்கின வெண்டைக்காயில் தக்காளி, மாங்காய் ரெண்டுத்தையும் சேர்த்துட்டு ஆல்ரெடி நம்ம பீட் பண்ணி வச்சுருக்க தயிரை ஊற்றி நல்ல சூடு ஏறினதுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டோம் அப்படின்னா சூப்பரான மோர் குழம்பு ரெடி. சைட் பை சைடு வெண்டைக்காயுமே ரெடி ஆகிடுச்சு. உங்கள் வீட்டில் என்ன குழம்புன்னு சொல்லுங்கள்.